இப்படி பாருங்க, கல்யாணத்தில் சீர்வரிசை இப்படி அடுக்கி வச்சுருக்காரு. கொடுத்தோமா இல்லையாம்மா? மருந்து கொடுத்தோம், காய்கறி கொடுத்தோம். அப்போ யார் மயிரை பிடுங்க போயிருந்தான்? மற்றவெல்லாம் எவனும் வரல. என்ன பண்ணானுங்க தெரியுமா? பாட்சியில் இருந்தவனுங்க கொசு மருந்து அடிக்கிறேன்னு பச்சை தண்ணி அடித்தானுங்க, பினாயில் அடிக்கிறேன்னு லைசால் அடித்தானுங்க. அதை விட கொடுமை, கொரோனாவில் போய் நீ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறில்ல, அட்மிட் ஆனால் இங்கே அட்மிட் ஆனவங்க இருந்தால் சொல்லுங்கள், என்ன சாப்பாடு கொடுத்தாம்மா உங்களுக்கு? ஒரு புளி சாதம் இல்லை ஒரு லெமன் சாதம் எவ்வளோமா இருக்காது? 40 ரூபா இருக்குமா? சாப்பாடு 40 ரூபா, காலைல டிஃபன் 50 ரூபா, நைட்டு ஒரு 100 ரூபா, எவ்வளோ ஆச்சு? 210 ரூபா ஆச்சு. இல்லை, ஒவ்வொருத்தர் தலையிலையும் 650 ரூபா பில் போட்டு திருட்டு கூட்டம் தான் அதிமுக. நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அரிசியும் பருப்பும் காய்கறியும் கொடுத்து டென்ஷன் இல்லை. ஒரு எம்எல்ஏ ஜே அன்பழகன் சொல்லி கொரோனா தாக்கி செத்து போயிட்டாரா? அப்போ எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காப்பதற்கு ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுகவை தவிர வேறு கட்சி இருக்கிறதா என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அதில் தான் டேமேஜ் ஆகிடுச்சு. மீண்டும் வரும். ஆனால் அதுக்காக இவன் இல்லைன்றதுக்காக அவங்ககிட்ட பிச்சை எடுத்து துண்டுறதுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லை. இந்தியை நாங்கள் படிக்க போகிறதில்ல. அது கேட்டால் சொல்கிறான், திமுக காரன் அத்தனை ஸ்கூல்லெல்லாம் மும்மொழி கொள்கை இருக்குது. மும்மொழி கொள்கை இருந்தால் தான் நீ பர்மிஷனே தரேன்றான். 3 மொழி சொல்லி கொடுத்தாதான் உனக்கு பர்மிஷனே தரேன்றான் தனியாருக்கு. அப்புறம் அதை கையெழுத்து போட்டு தானே வாங்கணும். அதை வாங்குறான். அதை உங்கள் பள்ளியில் தரேன்றான். அந்த அண்ணாமலைன்னு ஒரு அநாத நாய்கிறான். அவன் வந்தான்னா தொட்டப்ப கட்டி எடுத்து அடிக்கும். அவன் தான் ரொம்ப மோசமாக பேசுகிறான், அநியாயத்துக்கு ரொம்ப மோசமாக பேசுகிறான். அவன் என்னென்ன வேலை பண்ணான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். தாத்தா எங்களேடா குறை சொல்கிறீங்க? 75 வயசுடா அந்த கட்சிக்கு. 75 வயசு. ஒருத்தர் வந்தார் 2018 நிற்கிறோம், அவர் 21 நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காரணும். இடையில நான் கேட்டேன், வாட் அபவுட் 2019 கேட்டேன். நோ ஐ டோன்ட் வாண்ட் 2019, ஒன்லி 2021. அவர் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ ஒருத்தர் நிற்கிறோம், அடிக்கிறோம், 2026 முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். வாட் அபவுட் 2019, 24? நோ ஐ டோன்ட் வாண்ட் 2024, ஒன்லி 2026. ஏண்டா நீங்கள்லாம் நேராக கிளம்பி வருவீங்க, நிற்பீங்க, ஜெயிப்பீங்க, முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துக்குவீங்க. நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சி நிற்கிறோம். அதுக்கான அந்த கட்சி ஏம்மா உட்காந்துருக்கல்லம்மா, ஒரு காலத்தில் உன் நெஞ்சில் கை வச்சு சொல்லு, இப்படி சேரை போட்டு உன் வீட்டில் உட்கார முடியுமாம்மா? யார் முன்னாடியாவது? நிச்சயமாக சொல்லுமா. என்ன சொல்லுவான்? ஆம்பளை உட்காந்துக்கிறாரு, எருமை மாடு எந்திரி ஓத்தா. இப்போ சொன்ன அவன் சங்க அறுத்துற மாட்டேன். இதுக்கு காரணம் திமுகடா. இதுக்கு காரணம் திமுக. எங்கள் தாத்தா பெரியாரும் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் போட்ட பிச்சை இதுடா. தாடி வச்ச கேடி. எங்கள் அப்பா விட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கணும். எங்கள் அத்தா, எங்கள் சித்தாத்தா, எங்கள் அண்ணி, எங்கள் அத்தை இவங்கெல்லாம் வரி கட்டினா அதை வாங்கி வச்சுக்கணும். ஹிந்தி படித்தா தான் கொடுப்பியா? காந்தி வழியில் தலைவர் தளபதி போயிட்டுருக்காரு, அவரை நேதாஜி வழியில் போக வச்சுட்டாதீங்க, சரியா? அதுதான் இப்போ எல்லாருமே சொன்னாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி இருந்தால் காலில் விழுந்து நக்கி அந்த பணத்தை வாங்கிட்டு இருப்பான்னு. இப்போ எங்கள் எல்லாரும் சொன்னாங்க, அந்த சீமானை பற்றி பேசுகிறீங்க, வாயே நாத்தடிச்சு போச்சு. நீங்கள்லாம் எங்கன்னா பார்த்தா செருப்பு கிருப்பு இருந்தால் அடிங்க. அவன் என்ன சொல்கிறான், இஷ்டப்பட்டு வந்தால் கர்ப்பமாக்கிடுவானா, 7 வாட்டி கலைப்பானா. நான் என்ன தூக்கின்னு போயா கற்பழிச்சேன்னு கேட்டானா இல்லையா டிவியில்? தூக்கின்னு போகிற வேற கற்பழிப்பியா நீ? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனை தூக்கி உள்ளே வச்சு நசுக்கி சூப்பு எடுத்தேன்னு வச்சுக்க, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், 4 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன சுதந்திரங்கிட்ட சொன்னேன், சின்னவர்கிட்ட தெளிவாக சொன்னேன். மொத்தத்தில் ஒரே ஒரு நாள் என்னை சிஎம் ஆகிருந்தேன். ஒரு நாள் என்ன சரிக்கிறீங்க ஆகக்கூடாதான்? நான் படம் எடுத்தால் பார்க்குறீங்க. அதுக்கும் அம்பேத்கர் தாத்தா என்ன ஒருத்தர் கேட்டாம்மா, ஜெயிலில் வச்சுட்டு
நீ எப்படி வெளியே போயிடுவ பார்க்குறேன்னா நான் சொன்னேன், டேய் உன்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு எழுதின அம்பேத்கர் தாத்தா என்னை வெளியே விடுறதுக்கு எழுதியிருக்காரு. வேணுன்னா ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா உள்ளே வச்சுக்கலாம், அதுக்கு மேலே என்னை வைக்க முடியாதுன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. அந்த ஒரு நாள் சீமான், அந்த யாரெல்லாம் அந்த போலீஸ் கேடி அண்ணாமலை, இப்படி இந்த உதவாத சாமான் பாத்திரம் வேஸ்ட்டு பாத்திரம்லாம் இருக்குது பாரு, இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நசுக்கி கொட்டையை நசுக்கி சூப் வச்சு குடிச்சிட்டு அடுத்த நாள் இவர்கிட்ட பதவியை கொடுத்துட்டு வந்துடுவேன். என்னடா பேசுகிறானுங்க? எங்களுக்கு மட்டும்தாங்க இந்த கேடு, எங்களுக்கு மட்டும்தான் இந்த கேடு. நான் பேசினா எனக்கு 2.5 மாதம் செய்யலாம், எங்கள் ஆட்சியை ஒருத்தன் பேசுவானா 4 நாளில் வெளியே வருவானா? என்னடா நியாயம் இது? நியாயமா இது? ஏன் எல்லாருக்குமான முதலமைச்சராக நடக்க வேண்டும் என்று எங்கள் தளபதி நினைக்கிறார். எல்லாருக்குமான முதலமைச்சர் நம்ம பையன், அவன் மீது குற்றச்சாட்டு. ஆகவே அவனை பாதுகாப்பாக உள்ளே வைக்க வேண்டும் என்று நினைத்தார், என்னை வைத்தார். நான் வெளியே வந்தேன், ஆறத் தழுவினார். எங்கள் சின்னவர் என்னை அணிதிரட்டி அனுப்பி வைத்தார். இதோ முழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த கட்சியில் இருப்பதே பெருமை. இந்த கட்சி ஒன்று மட்டும்தான் மக்களை காப்பாற்றும். நீங்கள் மட்டும்தான் எங்கே போனாலும் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் இதை பேசுங்க. எதிர்கருத்து சொல்கிறவனை நல்ல செருப்பு இருந்தால் அடிய, பிஞ்சு போச்சுன்னா நான் வாங்கி தரேன். ஏன்னா இவ்வளோ செஞ்சுட்டு கேவலமாக பேசுனா அதை கேட்டுட்டு இருக்க முடியுமா? என் அண்ணன் சுதர்சனத்துலேருந்து சைதை சாதிக்கிலேருந்து என் தங்கை ராஜேஸ்வரி வரைக்கும் 26 உதயசூரனுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டாங்க. நான் சத்தியமாக கேட்குறது இல்லை. ஏங்க ஒன்றுமே செய்யலைன்னா உங்கள்கிட்ட வந்து பிச்சை எடுக்கலாம். எல்லாம் செஞ்சுருக்கோம். கொரோனா வந்தது இதாச்சா, வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு, வீட்டில் இருக்கவங்க 1000. உடனே அந்த படிக்கிற பசங்க கேட்டுச்சு, தாத்தா எங்கள் அம்மாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, எங்கள் ஆயாவுக்கு மாதம் 1000 ரூபா ஃப்ரீ, நான் படிக்கிறேன், ரப்பர் வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் நோட்டு வாங்கணும், நான் போய் பிச்சை எடுக்கிறது உன் கண்ணுக்கு கேட்கலையா தாத்தான்னு கேட்டுச்சு. உடனே சொன்னார், உன் தாத்தா நான் இருக்கிறேன். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் இந்த தாத்தா உனக்கும் மாதம் 1000 தருவேன். கொடுத்தாச்சு. உடனே ஆம்பளை பையன்லாம் காட்டினான், யோ தாத்தா இது என்ன நியாயம்? ஒரே வயிறு, ஒரே ஆத்தா, ஒரே அப்பன், என் தங்கச்சிக்கு 1000 எனக்கு இல்லையான்னு கேட்டானா இல்லையா? இந்த ஆண்டு முதல் நீயும் அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன். அந்த திட்டத்தின் பெயர் தமிழ் புதல்வன் திட்டம். இப்படி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறான எடப்பாவி, அவன் வாயில் என்ன திரும்ப வைக்கிறது சொல்லு? எவ்வளோ செஞ்சுருக்கோம்? இன்னைக்கு வயசு 72. நேற்று நைட்டு தூங்கி எழுந்து காலைல நான் முதலமைச்சராகன்னு சொன்னாரா? நம்ம இன்றைக்கெல்லாம் தளபதின்றோம். ஆனால் உலகத்தில் ஒரே தலைவருக்கு தெரிந்தது அவருடைய வீரமும் கோபமும் ஆட்சியின் திறனும், அது அன்னை இந்திரா காந்தி. எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. அப்போ முதலமைச்சர் யார்? கலைஞர். அவரை தான் அரெஸ்ட் பண்ணோம். ஆனால் அவரை பண்ணல. ஏன்? எதிர்காலத்தில் இவர் டேஞ்சரான தலைவர் என்பதை அன்றே உணர்ந்திருந்தார் அன்னை சோனியா காந்தி. எங்கள் அண்ணன் தளபதியை கைது செய்தார். இங்கே எத்தனை பேர் பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? அதனால் தான் இத்தனை திட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கும் போது தான் இப்போது சொல்கிறாங்க ஹிந்தி படிக்கணும். எங்கள் அக்கா தமிழிசை, அந்த அக்காவா தங்கச்சியான்னு எனக்கே தெரியல. அது ஒரு 300 ஃபீட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி மேடை போட்டுச்சுன்னு வச்சுக்க, கீழே மணக்கட்டை போடணும். அந்த மணக்கட்டையில்னு சொல்லி தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் தான் மேலே, ஹிந்தி படித்தா இந்தியா முழுக்க மேலே. அவையா இங்கே வந்து மணி ஆட்டுறாப்போ? இந்த பொது அறிவு கூட இருக்காது. இது அப்பன் எப்படி பெற்றான்? நல்லா தான் அப்பன் தானே. இலக்கிய செல்வர் குமரியானந்தன் பேச்சை 1.5 மணி நேரம் பேசுவாங்க. நான் உட்காந்து கேட்டேன். 1.5 மணி நேரம். தமிழ்னா அப்படியே செத்தே போயிடுவோம். மணியாற்ற பாறை இருக்குல்ல, அதில் தமிழை சேர்த்த ஒரு ஆளுன்னா அது குமரியானந்தன் எம்பியாக இருக்கும்போது தான். அவன் பெற்ற பொண்ணா இது ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி, சரி ஹிந்தி படிக்கிறோம், அதனால் எங்களுக்கு என்ன வரும்? இப்போ பார்லிமெண்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பண்ணோம்னா நம்மளுக்கு 8 சீட்டு குறைஞ்சி போகுது. உங்களுக்கு யார் சொன்னாதுன்னு கேட்குறான் லபடை கப்பல் அண்ணாமலை.
தொக்கலை ஓய் ஏண்டா அறிவில்லடா. நீ ஐபிஎஸ் தானே படிச்சிருக்க. பழைய பார்லிமெண்ட் இருந்ததா இல்லையா? அதை புதுசாக கட்டினானா இல்லையா? அந்த புதுசாக கட்டினதில் யார் மயிரை பிடுங்க 888 சீட்டு போட்டிருக்கான்? போட்டிருக்கானா இல்லையா? அப்போ 888 பேர் உட்கார்றதுக்கு தானே கட்டியிருக்கான். அப்போ கூட்ட போறான்னு அர்த்தமா இல்லையா? எப்படி கூட்டுவான்?